இந்த நேரத்தில் நமது ஆடிட்டர் சுந்தராமன் அவர்கள், அவரோடு இணைந்து ஆடிட்டர் அரவிந்த் அவர்களும் சேர்ந்து peopleFriendlyGST.com மாணவர்கள் மத்தியிலே இதனுடைய விழிப்புணர்வு உணர வேண்டும் என்பதற்காக இந்த .com உருவாக்கி இருக்கிறார்கள். காரணம், ஏற்கனவே வியாபார மக்கள், வியாபாரிகள் எல்லோருமே இதை உணர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே அன்றைக்கி பாண்டி பஜாரில் திரு கரு நாகராஜன் அவர்கள், அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் எல்லோரும் கடைக்கடையாக ஏறி ஒவ்வொரு பொருளுடைய விலை எவ்வளோ குறைந்திருக்குன்னு கேட்டோம். ஸ்வீட்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வாங்கினாக்கி, ஸ்வீட் காரம்லாம் வாங்கினாக்கி 1 கிலோவுக்கு 100 ரூபா குறைந்திருக்குன்னு சொன்னாங்க. அது மாதிரி பெண்களுடைய மேக்கப் செட்டுக்கு போயாச்சுன்னா எல்லாமே 28% இருந்த அந்த வரி இப்போ 10% குறைச்சிருக்கிறாங்க. 12% ஃபுல்லாக எடுத்துட்டு 12% இருந்த வரியை 5% மாற்றிருக்காங்க. 5% இருந்ததை 0க்கு மாற்றிருக்காங்க. ஆக இந்த வரி சலுகையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக எல்லோரும் பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜிஎஸ்டி வரி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். மக்களுக்கு பெரிதும் பயன்பாடு உள்ளதாக இருக்கிறது. அதே நேரத்தில் நல்ல வேளையாக தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அறிவித்தது, அதிலும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து எல்லா இடங்களிலும் அவருடைய தலைமையில் எல்லாரும் ஏற்பாடு பண்ணுவாங்க. எல்லா தலைநகர் 31 அக்டோபர் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது புரட்சி தலைவி அம்மான்னு சொல்லணும். முதல்ல அவர் அப்படி சொல்ல படிச்சுக்கணும். ஒன்று, 1998 ஜனவரி 1ஆம் தேதி திருநெல்வேலி தாமிரபரணி ஆத்தங்கரையில் அதிமுக வெள்ளி விழா மாநாடு நடந்துச்சு. அந்த வெள்ளி விழா மாநாட்டில் பங்கேற்றது யார் தெரியுமா? நமது மதிப்புக்குரிய அத்வானி அவர்கள் அந்த மாநாட்டிலேருந்து கலந்துக்கிட்டு, அப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து மத்திய அமைச்சரை அமைச்சது என்பது அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு நான் சொன்ன புரட்சத்திலே அம்மாவை ஏற்கனவே கூட்டணி வச்சிருக்காங்களே, அது தெரியுமா அவருக்குங்கிறதா அவங்கள்ட்ட கேட்குறேன். அவங்களே கடைசியா டிநகர்ல நடந்த பிரச்சாரத்துல அவங்க என்ன மாதிரி ஒரு சேலஞ்சஸ் விட்டு பேசினாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். என்ன மாதிரி சேலஞ்ச்? ஏன் அதுக்கு பிறகு 99 திமுக பாஜக கூட்டணி வச்சதே. அதுக்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னார்? பண்டாரம் பரதேசின்னாரு. அது பிறகு வாஜ்பாயோட காலில் போய் விழுந்துட்டு ஆட்சியை பங்கு வச்சவங்களா இல்லையா? அரசியல் அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். ஏதோ உங்களுக்கு தெரியாத மாதிரி புதுசாக கேள்வியெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அண்டர்கிரவுண்ட், அதாவது இதை எங்கே போய் சொல்கிறது? சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. சிறுபிள்ளைத்தனம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். இவர் இதுவரைக்கும் தேர்தலில் நின்றுருக்காரா? ஆமாம், தேர்தலே நிற்காத ஒருத்தர் இந்தியாவில் இல்லை உலகத்திலே மிகப்பெரிய கட்சி அப்படி பேசுறது எந்த வகையில் பொருந்தோம்? எந்த வகையில் பொருந்தோம்? தமிழ்நாட்டுக்கு பிஜேபி எதுவுமே செய்யல அப்படின்னு. ஐயோ பாவம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரேஷன் கடையில் ஒவ்வொரு பொருளும் மத்திய அரசு கொடுக்கக்கூடியது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு 4 வழி அவர் போறாருல, சாலை ரோடு யார் போட்டது? மத்திய அரசு போட்டது. சல்லுன்னு போறாருல வேன்ல. 11 மெடிக்கல் காலேஜ் யார் கொண்டு வந்தது? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தது. தூத்துக்குடியில் இன்னைக்கு விமான நிலையம் யார் கொண்டு வந்தது? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு. தெரியுமா இவருக்கு? ஏன் இந்த மாதிரி எப்படிங்க? இது அரசியல், இது அரசியல் மாதிரி, இது அரசியல் மாதிரியே தெரியல அவர் பண்றது. ஏதோ சினிமா நடிக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு.
திமுகவுக்கு நீங்க ஓட்டு போட்டாலும் பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரி தான். அதான் இப்போ திமுக ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றதை எப்படி பாக்குறீங்க? இப்போ அதை தான் கேட்டார், அதுதான் பதில் சொன்னேன். இது வரைக்கும் அரசியலே நிற்கலை. திமுக ஓட்டு போடாதீங்க, பிஜேபி ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த வகையில் அவருக்கு அது நியாயமாக இருக்குன்னு தெரியல. நீங்க ஒரு பொலிட்டிஷியனாவே நான் பார்க்க நடிகராக தெரிகிறாருன்னு சொல்றீங்க. பட் பாத்தீங்கன்னா நான் அப்படி சொல்லலை. நான் அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒன்றும் சொல்லலை. நான் அப்படி சொல்லலை. அரசியல் தெரியுமான்னு கேட்டேன் அவர். அதான் இப்போ நீங்கள் அதாவது அரசியல் தெரியாது, அதை பற்றி ஒன்றும் தெரியல அப்படின்னு பல லட்சக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் வந்து பெண்கள் எப்படி கூப்பிடுறாங்க. கரூர் வந்து என்டையர் சிட்டியுமே வந்து ஆந்திராவில் சிரஞ்சீவிக்கு வராத கூட்டமா சார்? அப்போ இது ஒன்றும் விடுவார் நினைக்கிறீங்களா? அது நீங்கள் தான் சொல்லணும். இல்லை அது எனக்கு தெரியும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல விஜயுடைய வருகை வந்து எதுவுமே எந்த மாற்றத்தை ஏற்படுத்தாது, யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு சொல்றீங்களா? நான் வந்து யாருக்கும் இந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. தேர்தலில் உங்களுக்கு முடிவுகள் தெரியும். தனியாக நிற்கும்போது வரல, கூட்டணி சேர்ந்த பிறகு தானே வந்தாங்க. புரட்சித் தலைவரை பற்றி தெரியுமா அவர்களுக்கு? நான் புரட்சித் தலைவருடைய மன்றத்திலே இருந்து வந்தவன் நான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.